ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான முட்டை பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முட்டை தேவையான அளவுக்கு அவிச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வச்சு சட்டியை மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். மூடி போடனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ முட்டையெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ முட்டையை 2 கட் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 கூட கட் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் இப்போ 2 தான் கட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நான் குட்டி பவுல் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு. அந்த பஜ்ஜிக்கு அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் பஜ்ஜி. இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ மசாலா உப்பு எல்லாம் ஒன்று போல் கரைஞ்சிரும். 1 கப்பு கடலை மாவு. கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆப்ப சோடா 2 பிஞ்ச். சோடா சேர்த்தோன்னா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவு அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் முட்டியில் நல்லா ஒட்டிக்கிடும் மாவெல்லாம். இப்போ நான் எண்ணெயை ஹை ஹீட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லா முட்டையும் நல்லா மாவு முங்குற மாதிரி நல்லா கவனமாக பார்த்து நம்ம போடணும். அப்போ இல்லைன்னா மேலே தெரிச்சிரும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. திக்னஸ்ஸு கரெக்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி முட்டை உள்ளே போடும்போது தெரிஞ்சிச்சுன்னா லேசாக மாவு அதுக்கு மேலே ஊற்றிடுங்க எண்ணெய்க்குள்ளே இருக்கும் போதே. அப்போ மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ பஜ்ஜி போட்ட அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் பொரியும். இப்போ ஒன்று போல் பொரிஞ்சிருச்சு. இப்போ பரட்டி விட்டுறலாம். வச்சு பொரிக்க ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு பொரிஞ்சிரும். அதனால் பக்கத்தில் நின்று கவனமாக எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த முட்டை பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கு தான் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இப்போ முட்டை பஜ்ஜி கூட சில்லி சாஸு இல்லைன்னா கெச்சப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை பஜ்ஜி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.